அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எங்களுக்கு, எங்க ஊருக்கு, எங்க தலைமுறைக்கே ரொம்ப ஒரு மகத்தான நாள். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட எங்க ஊர் அனைத்து இயற்கை வளங்களும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கோயில் இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு 7 செங்கற்கள் மட்டுமே எங்களுக்கான கோயிலாக, எங்கள் அம்மனின் திருவுருவாக நாங்கள் நினைத்து வழிபட்டு கொண்டிருந்தோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் ரொம்ப டெம்பரரியா ஒரு சிலையை செஞ்சுதான் வழிபட்டு இருந்தோம். இந்த கோயிலை கட்டுவதற்காக பல தலைமுறைகளாக போராடி வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் எங்கள் தலைமுறையில் இன்னைக்கு நிவர்த்தி ஆயிருக்கு. அதற்கான மிகப்பெரிய உழைப்பை முன்னெடுத்த எங்க ஊரை சார்ந்த எங்களுடைய தம்பிகள், அண்ணன்கள், உறவினர்கள், மாமன்கள், மைத்துனர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த நேரத்துல நான் என்னுடைய நன்றியை உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்களாம் வெளியில இருக்கிறோம். எங்களை மாதிரி வெளியில இருக்கிறவங்களுடைய அடையாளமாக எங்களுக்கும் சேர்த்து அதிகப்படியாக உழைத்த அனைவருக்கும் என்னுடைய இந்த நேரத்துல என்னுடைய மனம் மார்ந்த நன்றிகள். இப்படிதான் இந்த ஊரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவு காலம் ஊருக்கு வந்துட்டு போயிருந்தாலும் அவ்வளவு பூரண சந்தோஷத்தோட நான் இன்னைக்கு ஊர்ல உட்கார்ந்துருக்கிறேன். அம்மனுக்காக, என் தாய்க்காக காப்பு கட்டிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல குடமுழுக்கு மகா கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதோ மந்திரம் எல்லாம் ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மகாராஷ்டிரன் கிராமத்திற்கு வருகை தந்து அம்மனுடைய ஆசியை அருளை பெற வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அரசுரான் கலைக்கூடம் யூடியூப் சேனல்ல கும்பாபிஷேக நிகழ்ச்சியை லைவ் காஸ்ட் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ அனைவரும் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும். இந்த நேரத்துல எங்களுடைய பிறந்த பொண்ணுங்க எல்லாம் இன்னைக்கு ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஊரே மக்களால் நிரம்பி, உறவுகளால் நிரம்பி கிடக்கு. அவ்வளவு மகிழ்ச்சியா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. சோ உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமான ஒரு தருணம் இது. இதுக்கப்புறம் இந்த ஊருக்கே இப்படிப்பட்ட ஒரு நாள் வாய்க்குமா அப்படின்னு தெரியல. ஸோ வருண பகவானும் எங்களை ஆசீர்வதிக்கும் விதமா மழை பெய்யுது. கும்பாபிஷேகம் அன்னைக்கு நிச்சயமா மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. ஸோ மழை பெய்யுது. இதையெல்லாம் கடந்து இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் நம்புறோம். ஸோ மீண்டும் 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 இதற்காக உழைத்த அத்துணை எங்கள் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு, இந்த கோயில், இந்த ஆலயம் அமைவதற்கு பொருள் உதவி, பண உதவி கொடுத்த அனைவருக்கும் எங்கள் ஊரின் சார்பாக, ஒட்டுமொத்த எங்கள் ஊரின் சார்பாகவும் நான் நன்றியை உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய அம்மா கன்னிகா பரமேஸ்வருடைய அருள் நிச்சயமாக இருக்கும். இந்த ஊருக்கு காவல் தெய்வமாக நீ அம்மா, தாயே கன்னிகா பரமேஸ்வரி, நீ எப்பொழுதும் இருந்து இந்த ஊரை காத்துள்ள வேண்டும். இந்த ஒற்றுமை நிலவ வேண்டும். இந்த ஊரில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் அனைவரும் எப்பொழுதும் நல்ல செல்வ செழிப்போடும் உடல் ஆரோக்கியத்தோடும் அனைவரும் இருக்க வேண்டும். நன்றி. இது மிகச் சிறப்பான ஒரு நாளாக அமையும் அப்படின்னு சொல்லி நான் நம்பி இங்கே இந்த வீடியோ காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் தாய் கன்னிகா பரமேஸ்வரி அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.